ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மாலை முரசன் ரைட் வித் வைப். நான் உங்க முகேஷ். ஸோ இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா த கூன் ரெனால்ட் ஷோரூம் குரோம்பேட் பிரான்ச்ல தான் இருக்கும். ஸோ எதுக்காக நம்ம இங்கே வந்திருக்கோம்னா இந்த நியூ கைகர் 2025 எடிஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி ரிவ்யூ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ஸோ 2025 கைகரில் என்ன புதுசாக ஃப்ரண்ட்ல அப்டேட் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிள் பழைய கைகர் அங்கே இருக்குது. ஸோ அந்த கைகருக்கும் இந்த கைகருக்கும் என்ன வித்தியாசம்னா நம்ம கிரில்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட்ல கிரில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கிரில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் சென்டரில் உங்களுக்கு ரெனால்ட் பேட்ஜர் ரொம்ப பெருசாக கொடுத்துருக்காங்க. பட் இந்த வண்டியில் உங்களுக்கு கிரில்ஸ் பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்போர்ட்டியராக கொடுத்துருக்காங்க. அண்ட் லோகோவுமே உங்களுக்கு வந்து 2D டிசைன் லோகோ கொடுத்துருக்காங்க. அண்ட் பானட்டும் பார்த்தீங்கன்னா அந்த அந்த பழைய வண்டியில் உங்களுக்கு ஸ்கூப் வேற மாதிரி இருக்குது. அண்ட் இந்த வண்டியில் உங்களுக்கு ஸ்கூப் டிஃப்ரென்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ரெனால்ட் என்ன ட்ரை பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஸ்போர்ட்டியர் லுக்காக வேணுன்றதுக்காகவே கம்ப்ளீட்டாக கார் அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ லைட்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லைட்டோட இந்த டைமென்ஷன்ஸ் இருக்குல்ல, இந்த டைமென்ஷன்ஸை மாற்றிருக்காங்க. அண்ட் உள்ளுக்குள்ளேயும் எல்இடிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ் கியூப் டைப் எல்இடி விச் இஸ் கரண்ட் ட்ரெண்ட். ஸோ அது பேர் பியூர் விஷன் ட்ரைஆக்ட்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த எல்இடி லைட்ஸ் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு வந்து ஃபாக் லேம்பும் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ பழைய வெர்ஷனில் உங்களுக்கு அந்த ஃபாக் லேம்போட இதுவே கிடையாது. ஸோ இந்த வெர்ஷனில் உங்களுக்கு ஃபாக் லேம்ப் ஆட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து இந்த ஏர் பென்ஸுமே பழைய வண்டியை கம்பேர் பண்ணுறப்போ இந்த வண்டியில் உங்களுக்கு ஏர் பென்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா பிளாக் வித் சில்வர் டச்சஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தா புது கைகரை கம்ப்ளீட்டாக ஒரு எப்படி சொல்கிறது, தூரத்துலேருந்து பார்த்தாலுமே உங்களுக்கு ஒரு ஸ்போர்ட்டியர் லுக்காக வேணும் அப்படின்றதுக்காகவே டிசைன் பண்ண மாதிரி தான் இருக்குது. என்னை பொறுத்த வரையும் பழைய டிசைனை கம்பேர் பண்ணுறப்போ 2025 வெர்ஷன் கொஞ்சம் அழகாக தான் இருக்குது. 25ல் என்னென்ன புதுசாக ஆட் ஆன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் ரியரில். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டெயில் லைட்டில் உங்களுக்கு வந்து பியானோ பிளாக் டச்சஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து இந்த சில்வர் பீடிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலேயுமே உங்களுக்கு வந்து லோகோ வந்து 2D லோகோ மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெனால்ட் பேட்ச் ரொம்ப பெருசாக தெரியும் ஒரு மெட்டல் பீஸில். பட் இப்போ வந்து ஒரு 2D லோகோ மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே கைகரன்ற பேட்ச் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர்லையுமே உங்களுக்கு வந்து பிளாக் வித் சில்வர் டச்சஸ் which is compared to the new நியூ ட்ரைபர் 2025. ஏன்னா ட்ரைபர் 2025லையுமே உங்களுக்கு வந்து நிறைய இந்த மாதிரி டச்சஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, பிளாக் வித் சில்வர் டச்சஸ். ஸோ இதுலேயுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பூட் ஸ்பேஸ் போய் பார்க்கலாம். ஸோ பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 415 லிட்டர் கெப்பாசிட்டி பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து ஸ்பேர் வீல் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்பேர் வீல் பார்க்கலாம் வாங்க. ஸோ உங்களுக்கு ஸ்பேர் வீல் வந்து அலாய் வீல் வராது, உங்களுக்கு வந்து ஒரு நார்மல் ஸ்டீல் வீல் தான் உங்களுக்கு வரும். அண்ட் டீசன்ட் ஸ்பேஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாகவும் இல்லை ரொம்ப கம்மியாகவும் இல்லை, உங்களுக்கு ஒரு டீசன்ட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மக்களே, இந்த கைகர் 2025 இன்டீரியரில் தான் நான் இப்போ இருக்கேன். ஸோ இப்போ நான் டிரைவிங் சீட்டில் இருக்கேன். ஸோ நான் ஒரு 6 feet டால் இருக்கிறதுனால எனக்கு இந்த ஹேட்ச்பேக் டிரைவிங் சீட் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குன்றதை பார்க்கலாம். ஸ்டார்டிங் எனக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் அண்ட் இந்த ஆம்ரெஸ்ட் சப்போர்ட் இது எல்லாமே பார்க்க எனக்கு வந்து கொஞ்சம் நல்ல கம்ஃபர்டபுளாகவே ஃபீல் ஆகுது. இன்னொன்று இந்த ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா செம்ம லைட்டான ஸ்டேரிங். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஸ்டேரிங்னால ரொம்ப லைட்டாக இருக்குது. அண்ட் இந்த 2025ல் ஃபஸ்ட்டு உள்ளே ஏறினோன்னே நமக்கு தெரிகிற புது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 சீட்ஸ் தான். இந்த 2 சீட்டுமே பார்த்தீங்கன்னா வென்டிலேட்டட் சீட்ஸ். அண்ட் ஸ்டேரிங் வீலோட டிசைனுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நியூ டிசைனாக கொடுத்துருக்காங்க. பழசில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எலாபரேட் ஆகியிருக்கும். உங்களுக்கு வந்து இதில் வந்து அப்படியே ஃப்ளாட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் லோகோவுமே உங்களுக்கு 2D லோகோ மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வர ரெனால்ட் வந்து அவங்களுடைய லோகோ சிம்பிள்ஸை வந்து மாற்ற ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் மற்றபடி இந்த காரில் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டாக இருக்கட்டும், இன்ஃபோடெயின்மெண்ட்ஸ் அண்ட் இந்த ஸ்டோரேஜ் ஏரியாஸாக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்பேர்ட் டு சேம் மாடல் அதே தான், வேற எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. அண்ட் உள்ள யூஸ் பண்ணியிருக்கிற கலர் தீம் பார்த்தீங்கன்னா இந்த எடிஷனில் மொத்தம் 2 புது கலர் கொடுத்துருக்காங்க, இந்த நியூ ஒயாசிஸ் எல்லோ அண்ட் த நியூ ஷேடோ கிரே. ஸோ நம்ம இருக்கிறது ஷேடோ கிரே வேரியன்ட். இதுக்கு என்ன தீம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா பிளாக் வித் லைட், எனக்கு இது கிரே மாதிரி இருக்கு. ஸோ அண்ட் டார்க் கிரேல ஜாமெட்ரிக் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு இதில் த்ரெட்டிங்ஸுமே கலர் கொடுத்துருக்காங்க, அந்த நியூ ஒயாசிஸ் எல்லோன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ கியர்லேயுமே சரி அண்ட் இங்கே உங்களுக்கு ஆம்ரெஸ்ட்லையுமே சரி அண்ட் ஸ்டேரிங்லையுமே சரி உங்களுக்கு வந்து அங்கங்கே இந்த த்ரெட்டிங்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது காரோட ஃபீல் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்டியர் டிசைன் மாதிரி எனக்கு இருக்குது. அண்ட் எனக்கு
எனக்கு தெரிஞ்சு இதுதான் புது அப்டேட்ஸாக இருக்குது மக்களே. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இந்த இன்ஃபோடெயின்மெண்ட்குள்ளே என்ன இருக்குது அண்ட் கிளஸ்டருக்குள்ளே என்ன இருக்குன்றத பார்க்கலாம் வாங்க. ஸோ கிளஸ்டர் வரப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஜிட்டல் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து உங்களுக்கு வந்து டாப் எண்டில் மட்டும்தான் இந்த டிஜிட்டல் கிளஸ்டர் வரும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து ஆர்பிஎம் மீட்டர் தெரியும் அண்ட் சைடில் வந்து எத்தனை பேர் ஏர் பேக் போட்டிருக்காங்க இல்லைன்றது தெரியும். அண்ட் கீர் என்ன இதில் இருக்குது, கீர் இண்டிகேட்டர் அண்ட் இந்த பக்கம் இன்ஜின் டெம்பரேச்சர். அதுக்கப்புறம் இந்த லெஃப்ட் ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபியூயல் கேஜ் தெரியும். ஸோ இதெல்லாம் தான். அண்ட் இதில் என்ன வேற என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ டோர் க்ளோஸ் பண்ண நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே காரோட லோகோ ப்ளஸ் உங்களுக்கு வந்து இங்கே வந்து ஸ்பீடா மீட்டரும் உங்களுக்கு வந்து இதில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆவரேஜ் எவ்வளோ கேஎம்பிஎல் போயிருக்கு, ஃபியூயல் எக்கனாமி எவ்வளோ அப்படின்றது நமக்கு தெரியும். அண்ட் இந்த பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணால் ட்ரிப் ஏ, அப்புறம் டிபிஎம்எஸ் ட்ரை ப்ரெஷர் மானிட்டரிங் சென்சார் இதில் இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் இன்டர்வல்ஸ் எவ்வளோ சர்வீஸ் போகணும் அப்படின்றது இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா டிம்மிங் கண்ட்ரோல், அதாவது லைட் டிம்மிங் கண்ட்ரோல், அப்புறம் டேக் எ பிரேக், அதாவது நம்ம இப்போ காரை வந்து கண்டினியூஸாக ஒரு 2 hours 3 hours ரன் பண்ணியிருந்தோம்னா அந்த நமக்கு ஒரு பிரேக் வேணும் இல்லையா. ஸோ அந்த டேக் எ பிரேக் அந்த இது நமக்கு இதுவாகுது. ஸோ இதெல்லாம் தான் இதில் டிஸ்பிளே ஆகுது. ஸோ டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, டிஜிட்டல் டிஸ்பிளே. ஸோ இதெல்லாம் தான் ஃபங்க்ஷன்ஸ் இதில் இருக்குது. அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு வந்து கிளாக் இருக்குது. இப்போ வந்து நார்மல் மோடில் இருந்தால் நார்மல் மோட் இண்டிகேட்டரும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இது வந்து பிரேக்கில் காலை வைக்க சொல்லி இண்டிகேஷன் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ பிரேக்கில் கால் வச்சா அந்த இண்டிகேஷன் இதுவாகிடுது. அண்ட் இது வந்து டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது, ஐ மீன் ஹீட் ஆஃப் த கார் எவ்வளோ இருக்குது அப்படின்ற காட்டுற டெம்பரேச்சர். ஸோ இதெல்லாம் தான் கிளஸ்டர்ஸில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பேக் சீட்டில் போய் என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ கைகர் ஆக்சுவலாக என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் இதுவரை நான் கைகரில் வந்ததும் கிடையாது, போனதும் கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கைகரில் உட்காடுறேன். ஃப்ரண்ட் சீட் ஓகே, நல்லா ரிலாக்ஸாக தான் இருந்துச்சு, கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு 6 feet ஹைட்டுக்கு. அண்ட் ரியர் சீட்டுமே எனக்கு அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த சீட்டு ஃப்ரண்ட்டில் இருக்குன்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஸோ இப்போ இந்த சீட்டை வந்து நான் வந்து பின்னாடி எடுத்துடுறேன். ஓகே, ஸோ அப்போ கூட பாருங்க எனக்கு வந்து டீசன்ட் லெக் ஸ்பேஸ் அண்ட் டீசன்ட் ஹெட் ஸ்பேஸும் இருக்கு. 6 feet ஹைட் இருக்கிற எனக்கு இதுமாலே ரியல் கம்ஃபர்டபுளாக இருக்கு. அண்ட் நமக்கு பார்த்தீங்கன்னா ஆர்ம் ரெஸ்ட்டுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர் சீட்டுமே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக லெதர் சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடியுமே உங்களுக்கு வந்து ஏசி வென்டிலேஷன் சப்போர்ட் அண்ட் உங்களுக்கு வந்து சார்ஜிங் சப்போர்ட். பட் இதில் யூஎஸ்பி அண்ட் டைப் சி 2 சார்ஜிங் சப்போர்ட்டும் இல்லை, நார்மல் பழைய சார்ஜிங் சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் ஆர்ம் ரெஸ்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆர்ம் ரெஸ்ட் வச்சுருந்தோன்னா 2 adult கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். ஆர்ம் ரெஸ்ட் இல்லைனா 2 adult ஒரு சைல்டு கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். அண்ட் டு பி ஃப்ரேங்க், கைகரில் ரியர் சீட்டில் இவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குன்றத நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரியலி இட்ஸ் கம்ஃபர்டபுள். ஸோ இன்ஜின்னு வரப்போ பார்த்தீங்கன்னா 2025 கைகரில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 வேரியன்ட் இருக்குது: ஆத்தென்டிக், டெக்னோ, எவல்யூஷன் அண்ட் எமோஷன். ஸோ இதில் என்னென்ன இன்ஜின்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 liter எனர்ஜி மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இன்ஜின் விச் இஸ் அ பேஸ் வேரியன்ட் இன்ஜின். அண்ட் 1 liter ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் ஏஎம்டி டிரான்ஸ்மிஷன் வித் அதுவும் எனர்ஜி. அதுக்கப்புறமா 1 liter டர்போ மேனுவல் டிரான்ஸ்மிஷன் அண்ட் 1 liter டர்போ சிவிடி டிரான்ஸ்மிஷன் கொடுக்குறாங்க. ஸோ நமக்கு இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 1 liter டர்போ சிவிடி டிரான்ஸ்மிஷன் தான் இருக்குது. ஸோ அதுதான் இருக்கிறதுல டாப் எண்ட். ஸோ அந்த டிரான்ஸ்மிஷன் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கைகரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு வரப்போ பார்த்தீங்கன்னா 205 mm. அதே சேம் பழைய வண்டியில் தான். பழைய வண்டியில் என்ன கிரவுண்ட் கிளியரன்ஸோ அதே தான் இந்த வண்டியிலையும். அண்ட் உங்களுக்கு வந்து புதுசாக வெளியில் சைடில் உங்களுக்கு புது அப்டேட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ரிம்ஸ் தான். எனக்கு என்னமோ இது டைமண்ட் கட் ரிம்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு பழைய ரிம் வேணும்னா ஸோ அங்கே அந்த ஆக்சசரிஸில் இருக்கு, நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த பழைய ரிம் அங்கே. ஸோ அது டாப் மாடலில் அந்த ரிம் வரும். ஸோ நியூ மாடலில் இந்த ரிம் மாற்றிருக்காங்க. ஸோ ஓவராலாக கைகர் 2025ல் அப்டேட்ஸ்ன்னு வரப்போ பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு சம்மரைஸ் மாதிரி நம்ம சொல்லணும்னா, ஃப்ரண்ட்டில் கிரில்ஸ், எல்இடி லைட்ஸ் அண்ட் உங்களுக்கு ஃபாக் லேம்ப் பொசிஷன் ஃப்ரண்ட்டில். அண்ட் இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா 2 வென்டிலேட்டட் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டேரிங் வீல் உங்களுக்கு புதுசாக மாற்றிருக்காங்க 2025 அப்டேட்டாக. அண்ட் ரியரில் எந்த சேஞ்சஸும் நான் பார்க்கல. அண்ட் இன்டீரியரில் லெதர் சீட்ஸில் உங்களுக்கு வந்து கலர் தீம் வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் ஸ்டிச்சஸுமே உங்களுக்கு வந்து கலர் ஸ்டிச்சஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்டீரியரில் இதுதான் அப்டேட். அண்ட் ரியரில் பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து லைட்டில் சில பியானோ பிளாக் டச்சஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. மற்றபடி இதில் வர அந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸாக இருக்கட்டும் அண்ட் டெக்னாலஜியாக இருக்கட்டும், இன்ஜின்ஸாக இருக்கட்டும், எல்லாமே கம்பேர் டு த ஓல்டு வெர்ஷன் அதே தான், சேம் இதிலே தான். உங்களுக்கு வந்து ஃபேஸ் லிஃப்ட்டில் கொடுத்துருக்கிறது எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் அப்டேட், அதாவது டச்சப், அதாவது டிசைன்ஸை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் நான் சொல்லணும். அண்ட் ரேட்ஸ்ன்னு வரப்போ பார்த்தீங்கன்னா கைகரோட டாப் அண்ட் ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 14 lakhs வருது.
எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் ஆன் ரோட் எல்லாமே சேர்த்துட்டு உங்களுக்கு 14 lakhs வருது. உங்களுக்கு வந்து பேஸ் வேரியண்ட், அதாவது 4 வேரியண்ட் இருக்குது. ஆத்தென்டிக், டெக்னோ, எவல்யூஷன் அண்ட் எமோஷன். ஸோ ஆத்தென்டிக் தான் இருக்கிறதுலே பேஸ் வேரியண்ட், அண்ட் டெக்னோ வந்து மிட் வேரியண்ட், எவல்யூஷன் வந்து உங்களுக்கு வந்து மிட் வேரியண்ட் மாதிரி வரும். எமோஷன் தான் இருக்கிறதுலே டாப் வேரியண்ட். ஸோ அதுதான் இந்த வேரியண்ட். ஸோ 2 நார்மல் இன்ஜின் அண்ட் 2 டர்போ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. மேனுவலில் வந்து உங்களுக்கு நார்மல்லையும் கொடுத்துருக்காங்க, டர்போலேயே உங்களுக்கு வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே டர்போவில் உங்களுக்கு வந்து சிவிடி அண்ட் நார்மலில் உங்களுக்கு வந்து ஏஎம்டி. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் பண்ணியிருக்காங்க, எதுவும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. ஸோ இதோட இந்த ரிவ்யூவை நான் முடிக்கிறேன். உங்களுக்கு இந்த வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கணும், இல்லை பழைய மாடல் அண்ட் புது மாடல் ரெண்டுத்தையுமே நான் பார்க்கணும், பழைய மாடல் நான் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் குன் ரெனால்ட் குரோம்பேட் பிரான்ச், ஸோ அங்கே வந்து இந்த வண்டியை மறக்காமல் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். அண்ட் மாலை மோட்டார்ஸ் வைப்புக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.